ஸோ அந்த வரலாறு திரும்புகிறது. அப்ப 2026ல என்ன வரலாறு திரும்பும்? அரசியல் சமூகவியலில் யாரையும் தந்தை என்று சொல்வது அருவருப்பானது, அங்கிள் என்று சொல்வதும் அதே போல அருவருப்பானது. இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங். அங்கிள் இஸ் வெரி வெரி ராங். சாக்கடை காதில் புகுந்த மாதிரி இருக்கு எனக்கு. இன்னொன்னு புஷி ஆனந்த், அவர் பேசுனது அவரும் எழுதி வச்சுதான் வாசிக்கிறார். வெற்றி வெற்றி வெற்றி. மோடிக்கு அரசியல் தெரியும் நாம நினைச்சோம். துணை முதல்வருக்கு என்ன அரசியல் தெரியும்? மோடி இவர்கிட்ட என்ன பேசியிருப்பாரு? அரசியல் பேசியிருக்க முடியாது. இவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் இருக்குமான்றது நமக்கு போக போக தானே தெரியும். இப்ப இல்ல. அப்படிப்பட்ட தமிழகத்தில் இந்த புதிய தலைமுறையினரை இவரை சிஎம் ஆக்கும்னு அவங்க நினைச்சாங்கன்னா பரிதாபப்படலாம். ஐயோப்பா, பிஜேபியும் டிஎம்கேயும் ஒரு கூட்டணியில இருக்கிற மறைமுக கூட்டணி. ஆரியத்துக்கு திராவிடம் ஏன் பணிஞ்சு போகணும்? தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசே பரவாயில்லைப்பா. சில மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்னாங்க, பிஜேபி கூட்டணி கிடையாது, ஒரு நாள் நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மறுபடியும் கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. மேடையில எல்லாரும் ஒன்னா நின்று கையெல்லாம் தூக்கி கூட்டணி அப்படின்றத அறிவிப்பை கொடுத்தாங்க. நீங்க மறுபடியும் டிசம்பர்ல கூட்டணி பிரியும் அப்படின்றீங்க. தேர்தல் நெருக்கத்துல சொல்லும் பொழுதுதான் எதிரியும் அப்ப பிஜேபி உங்களுக்கு எதிராக, அவங்களுக்கு எதிராக தானே கூட்டணியை உடைக்கிறாங்க. அவங்களும் சில நடவடிக்கை எடுக்க முடியாம போகும். இப்ப எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம பேசுவது எதுவும் ரகசியம் கிடையாது. இப்ப இடி, அமலாக்கத்துறை திமுகவுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு திமுக காரங்க தான் பேசுனாங்க. இது கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இல்ல, அவங்க பேசுனாங்க. ஆனா இவங்க யாராவது டெல்லி போய் பாக்குறாங்கல்ல, துணை முதல்வரே போய் பிரதமர் மோடியை சந்திச்சாரு. மோடிக்கு அரசியல் தெரியும்னு நாம நினைச்சோம். துணை முதல்வருக்கு என்ன அரசியல் தெரியும்? மோடி இவர்கிட்ட என்ன பேசியிருப்பாரு? அரசியல் பேசியிருக்க முடியாது. இல்ல, நம்ம இது ரொம்ப சீரியஸான விஷயம். பிரதமர் மோடி ஒரு பெரிய கட்சியின் பிரதமரா இருக்கிறவர், 12 ஆண்டு காலம் குஜராத் முதல்வராக இருந்தவர். அவருக்கு ஏதாவது அரசியல் பேசணும்னா தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கிட்ட பேசுவார், அல்லது அந்த கட்சியின் சீனியர் தலைவர்கள் இருக்காங்க, டெல்லியில் அறிமுகமான டி.ஆர். பாலு கிட்ட பேசுவார், இல்ல கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கிட்ட பேசுவார், திருச்சி சிவா கிட்ட பேசலாம். எல்லாரும் சீனியர். இவங்க எல்லாம் டெல்லி அறிமுகமானவங்க சொல்றேன். தமிழ்நாட்டில் பேசணும்னா தமிழ்நாட்டில் பெரிய இவர் துரைமுருகன் கிட்ட பேசலாம், KN நேரு கட்சியில சீனியர், அவங்க கிட்ட பேசலாம். இதெல்லாம் விட்டுட்டு மோடி, நரேந்திர மோடி உதயநிதிட்ட என்ன அரசியல் பேசியிருக்க முடியும்? அப்ப வேற ஏதோ பேசியிருக்காங்க. அப்ப வேற ஏதோ இவர் போறாரு, அல்லது KN நேரு இடையில டெல்லி போனாரு, அதுக்கப்புறம் நடவடிக்கையே இல்லையே. அப்படி பார்த்தால் நீங்க சொல்றீங்க ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணின்னு. இந்த விஷயங்களை வைத்து பார்த்தால் பிஜேபியும் டிஎம்கேயும் ஒரு கூட்டணியில இருக்குத, மறைமுக கூட்டணி, அறிவிக்கவில்லை, தேர்தல் கூட்டணி அல்ல. ஆனா ஏதோ ஒரு கூட்டணியில இருக்குத. பிஜேபி தான் பரந்தூர் கொண்டு வர்றாங்க, இவங்க அப்படியே விசுவாசமா நிறைவேற்றுறாங்கல்ல இந்த மாநில அரசு. ஏன் அதை எதிர்த்திருக்கலாமே? திராவிட மாடல், அது ஆரிய ஏகாதிபத்தியம், ஏன் எதிர்க்கல? ஆரியத்துக்கு திராவிடம் ஏன் பணிஞ்சு போகணும்? பணிஞ்சு போறதை பாக்குறோம் இல்லையா? சனாதனத்தை அங்க அழிக்கலாமே. சனாதனத்தை அப்படி அழிக்கலாமே. நீங்க சனாதனத்தை எடுத்து கணைய வீசுங்க. எடப்பாடி காலத்துல வந்தது 8 வழி சாலை, சேலம் சென்னை 8 வழி புதிய சாலை. அதை எதிர்த்து மக்கள் போராட்டங்களால் எதிர்த்து நிறுத்தி இருக்கிறோம். இடையில ஒரு அமைச்சர் பேசினார 8 வழி சாலையை பத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்னால். ஏன்? அது மத்திய அரசு திட்டம். 8 வழி சாலையை தமிழ்நாட்டில் அனுமதிக்கவே முடியாது. 8 வழி சாலையை அனுமதித்தால் பக்தர்களுக்கு பிரச்சனை. இப்ப நான் பக்தன் அல்ல, நான் கடவுளை தேடினேன், எங்கேயும் கிடைக்கவில்லை, விட்டு விட்டேன். இப்ப திருவண்ணாமலை கோயில் இருக்கு, அந்த கோயில் அந்த கிரிவலம் தானே ரொம்ப புகழ் வாய்ந்தது. அந்த மலையை எடுத்துருவான், அந்த மலையை உடைச்சு கொண்டு போயிடுவான், அழித்து விடுவார்கள். இப்படி ஒரு திட்டம் மத்திய அரசின் நெஞ்சத்தில் இருக்கிறது. அதுதான் வஞ்சகமா இந்த முதல்ல சாலை அப்படிம்பாங்க. அது என்ன ப்ராஜெக்ட்? அது இது மலையை எடுக்கிறது என்ன ப்ராஜெக்ட்? இரும்புத்தாது ஜிண்டால்னு ஒரு நிறுவனம் அதை பத்தி பேசி சிந்தித்து கொண்டு இருக்கிறது. அந்த நிறுவனம் சிந்தித்தாலே, பன்னாட்டு நிறுவனம், அவங்க சிந்தித்தாலே நம்ம ஊரை பார்த்தாலே நம்ம பயப்படணும், ஆகா நம்ம ஊருக்கு ஆபத்து வருது என்று. இப்ப வேதாந்தா தூத்துக்குடியை பார்த்தாங்க, தூத்துக்குடிக்கு ஆபத்து வந்தது இல்லையா? நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன், எனக்கு அது நல்லா தெரியும். அந்த ஸ்டெர்லைட் ஆலை, செம்பு உற்பத்தி ஆலை, அதனால் எவ்வளவு தீமை என்று, அந்த பக்கத்து மக்களுக்கெல்லாம் எவ்வளவு தீமை நடந்தது, உடல்நல பல்வேறு மோசமான நோய்கள் வந்தது, எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். அப்ப வேதாந்தா தூத்துக்குடியை பார்த்ததுனால் தூத்துக்குடிக்கு தீமை. இந்த சனி பார்வை தீமைன்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க தெரியுமா? சனி பார்த்த இடம் பாழும்பாங்க.
அதே மாதிரி பன்னாட்டு நிறுவனம் பார்த்த கிராமம் பார்த்த பகுதி பாழ். பரந்தூர் அப்படிதான் பார்த்துட்டோம். பரந்தூர் அப்படிதான் அவங்க தான் பாக்குறாங்க. பரந்தூர் பெரிய அநியாயம். அதெல்லாம் இவர் பேசியிருக்கணும். விஜய் புதிதாக வருபவர் பேசியிருக்கணும். ஒரு சர்வதேச விமான நிலையம் 800-850 ஏக்கர் போதும் அதனுடைய எல்லா தேவைகளுக்கும். இங்க 5000க்கு மேல ஏக்கர்களை பறிமுதல் செய்யறாங்க. ஏன்? அங்க சர்வதேச விமான நிலையம் மட்டுமல்ல, உலக பணக்காரர்கள் எல்லாரும் இங்க வந்து உல்லாசமா தங்கி இருப்பதற்காக பல்வேறு நீச்சல் குளங்கள், பல்வேறு வசதிகள், இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் 800க்கு பதிலாக 5000க்கு மேல ஏக்கர்களை வந்து மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. அதுல அற்புதமான விவசாய விளைநிலம் இருக்கு. ஏற்கனவே எல்லா ஆலைகளுக்காகவும் நாம் இழந்தது விவசாய விளைநிலங்கள். அதை விட முக்கியமாக ஏரிகள், இதையெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். இது சென்னையை சுத்தி தான் அதிகமா, சென்னையில இருந்து செய்யாறு வரைக்கும் திருவண்ணாமலை வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்ப இவ்வளவுக்காக இதைத்தான் இழந்திருக்கிறோம். இதை பற்றி பேசவில்லை. அப்ப இது எல்லாமே மக்களை நேரடியாக பாதிப்பதாக இருக்கிறது. தீர்மானங்கள்ல அதை கொண்டு வந்திருக்கிறாரு. சொல்லியிருக்காரு, ஆணவ படுகொலை சொல்லியிருக்கிறாரு, சட்டம் இயற்ற வேண்டும், அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவுட் சோர்ஸ் வந்து கொடுக்க கூடாதுன்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு முக்கியம்ன்றதையும் ஒரு 6 தீர்மானம். பட் தீர்மானத்தை வாசிக்கல. நீங்க சொன்ன மாதிரி 35 மினிட்ஸ் அவர் பேசியிருக்காரு. தீர்மானம் வாசிக்கணும் இல்லையா? மாநாடுன்றது தீர்மானம் முதல்ல வாசிக்கணும். மாநாடுன்னா தீர்மானத்தை ஒரு வாசிப்ப நிகழ்ச்சி நிரலே எழுதுவாங்க. வழிமொழிகிறது, அதுக்கப்புறம் வழிமொழிதல், அதற்கப்புறம் கரவொலி எழுப்புங்கள். ஒவ்வொரு தீர்மானமும் வாசிச்ச உடனே அது வந்து ஒரு மரபு சம்பிரதாயம். எல்லோரும் கரவொலி எழுப்பினோடனே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக, இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதாக பொருள் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது அப்புறம் பத்திரிகை கொடுப்பாங்க. எழுதப்பட்ட எல்லா தீர்மானமும் நிறைவேறிடும், அது வேற. ஆனா ஒவ்வொன்றுக்கும் கை தட்டணும். இதுதான் அரசியல் மரபு. இது அவங்களுக்கு தெரியாது இல்ல. சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லையா? இல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் வழிகாட்டுதல் இல்லைன்னா நீங்க போய் தடுத்தீங்களா? வழிகாட்டல் வேண்டும் என்கிற எண்ணமே, வழிகாட்டல் வேண்டும் என்ற எண்ணமே இல்லை, அந்த அக்கறையே இல்லை. நான் 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன், அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறேன். எல்லாரும் ஓட்டு. நீங்க திமுக வந்துட்டு 50 வருட கட்சியாக நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு வந்து அரசியல்ல நிறைய அனுபவங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட கட்சியை வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு வடமாநில இளைஞர் இல்ல அப்படின்னா அந்த 21 நீங்க ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாதுன்ற ஒரு விமர்சனத்தை வந்து மக்களை வந்து முன்வைக்கும் பொழுது இவர் இப்பதான் வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அரசியல் நாலேஜ் இருக்குமான்றது நமக்கு வந்து போக போக தானே தெரியும். பண்ண முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கே வந்து பிரசாந்த் கிஷோர்ன்ற ஒரு பர்சன் வந்து தேவைப்படுது. நோக்கம் இல்ல. இப்ப இவங்களுக்கே ஏன் வந்து பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுது? அவர் ஒரு இது திமுக ஏன் தேவைப்படுது? ஏன் காமராஜருக்கு தேவைப்படவில்லை? ஏன் அண்ணாதுரைக்கு தேவைப்படவில்லை? ஏன் தேவைப்படவில்லை? அவர்களுக்கு மக்களை தெரியும். காமராஜ் முன்னாள் முதல்வர் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, என்னை படிக்காதவன் என்று சொல்கிறார்கள், ஆனால் எனக்கு தமிழ்நாட்டின் குக்கிராமங்கள் அனைத்தும் தெரியும்னு சொல்லுவார். தெரியும், அந்த பகுதியில யார் பண்ணையாருன்னா அவருக்கு தெரியும். அந்த பண்ணையார் பெரும்பாலும் 160 பண்ணையார் அவர் கட்சியில தானே இருந்தாங்க. மக்களுக்கு எதிரான அந்த பண்ணையார்கள்லாம் அவர் கட்சியில தான் இருந்தாங்க. அப்ப அவருக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க அவர் சுத்தி இருக்கிறார். எந்த பகுதியில விவசாயம், எந்த பகுதியில எந்த தொழில் அதிகமாக இருக்கிறது, எத்தனை மக்கள் அதை சார்ந்து இருக்கிறார்கள், இது எல்லாம் அவருக்கு தெரியும். அண்ணாதுரைக்கு இது தெரியும். ஏன்னா அவர் எல்லா கிராமங்களுக்கும் போனவர், எல்லா பகுதிக்கும் தமிழ்நாடு முழுக்க சென்றவர், எல்லா மாவட்டங்களுக்கும் சென்றவர், அங்க பொதுக்கூட்டம் பேசியவர். அங்க இவருக்கு அவருக்கு கிராம கிளையில உறுப்பினர்கள் இருக்காங்க, திமுகவில் இருந்தாங்க, அவங்ககிட்ட வந்து அந்த பகுதியை கேட்டு தெரிஞ்சவர். கலைஞர் கருணாநிதிக்கு இது தெரியும். இப்போது இருக்கின்ற தலைமைக்கு இதை பற்றி எந்த அறிவும் புரிதலும் கிடையாது. அதனால் ஒருவர் தேவைப்படுகிறார். அப்ப நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்களா? நீங்க வினவுவது நல்ல வினா. ஏன் அந்த நோக்கத்தை சந்தேகப்படுறீங்கன்னு கேட்குறீங்க. ஆனா இதுதான் மக்கள்கிட்ட இருந்து வர்ற வினா. என்னுடைய வினா மக்கள்கிட்ட இருந்து வர்றது. இவங்க மோசம். நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்களா? உங்களுக்கும் வந்து அரசியல் ஐடியா சொல்லுவது, என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், இவர் பேசியதே எழுதி கொடுத்து பேசினது தானே. இன்னொன்னு புஷி ஆனந்த், அவர் பேசுனது அவரும் எழுதி வச்சுதான் வாசிக்கிறார். அது அப்ப இப்படி யாராவது உண்டா? காமராஜ் பேச தெரியாத தலைவரும்பாங்க. அவரும் எழுதி வாசிக்கல, நினைச்சதே அப்படியே பேசுவார் மனசுல இருந்து. அண்ணா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாரு. எந்த குறிப்பும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மனசுல அவ்வளவு உண்டு. அவர் அவ்வளவு பெரிய வாசிப்பாளர், படிப்பாளர். கலைஞர் அவரும் மாபெரும் பேச்சாளர், 1.5 மணி நேரம் பேசுவார். அப்படிப்பட்ட தமிழகத்தில் இந்த புதிய தலைமுறையரை இவரை சிஎம் ஆக்கும்னு அவங்க நினைச்சாங்கன்னா பரிதாபப்படலாம். ஐயோ பாவம். அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு மேல சொல்றேன்னா நாம எல்லோருமே 2026 மே 31 வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். மேடையில வந்துட்டு தமிழக முதலமைச்சரை அங்கிள் ராங் அங்கிள், இது அந்த வெரி ராங் அங்கிள் அப்படின்றாரு. அந்த விஷயத்த சொல்லணும்னா நல்ல விஷயம் சொன்னீங்க. அரசியல் சமூகவியலில் யாரையும் தந்தை என்று சொல்லுவது அருவருப்பானது, அங்கிள் என்று சொல்லுவதும் அதே போல அருவருப்பானது. இங்கே தமிழ்நாட்டில் 2-3 பேரை தந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு பத்திரிகை அதிபர் ஒருத்தர், அவர் தென் தமிழ்நாடு, அவரை தந்தை என்று சொல்லும் போது எனக்கு அருவருப்பா இருந்தது.
பாரதியார் சொல்லுவார்ல, இன்பத்தேன் வந்து பாயுது காதினேன்னு, சாக்கடை காதில் புகுந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு அரசியல் தலைவனாக பார், அதை கத்துக்க முதல்ல. அது ஒரு பண்பாடு, அது ஒரு வளர்ந்த பண்பாடு. இப்படி உறவு சொல்வது ஒரு இழிவான பழமை பண்பாடு. அந்த இழிவிலிருந்து மேலே வா என்று சொல்கிறோம், தமிழ் சமூகத்தை சொல்கிறோம். அதுவும் பழைய சமூகம் இப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவன் அதிலே கிட்டவன், அதிலே சீரழிஞ்சவன். தென் மாவட்டங்கள் அது வழக்காடு மொழியாக தானே உள்ளது. அருவருப்பான சொல்லி கூப்பிடுவது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். கடைக்காரன் வேணா வந்து மளிகை கடைக்காரன் அண்ணாச்சின்னு சொல்லிக்கங்க, அது சமூகவியல் அல்ல, இது அரசியல். தந்தை என்பதோ அங்கிள் என்பதோ அருவருப்பானது. அது யாரை சொன்னாலும் சரி. கார்ல் மார்க்ஸ் ஒரு பெரிய அறிஞன், உலகம் முழுக்க தெரியும். இவங்களாம் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டை தவிர யாருக்காவது தெரியுமா இவங்கள? யார் இவன்? கார்ல் மார்க்ஸை யாரும் தோழர்னு சொல்லுவோம், தோழர்னு சொல்லுவோம், அறிஞர்னே சொல்ல மாட்டான். அவனை விட பெரிய அறிஞன் எவனா உண்டா? கார்ல் மார்க்ஸ், எங்கல்ஸ் பெரிய அறிஞர்கள். அவன் கட்சிக்காரர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எவனும் இல்லைன்னு வைங்க, அது வேற. அந்த சிவப்பு துணியை வந்து ஜவுளி கடையில் வாங்கிட்டு வந்துடுறான், கொடியா கட்டுறான்னா அவன்லாம் கம்யூனிஸ்ட் கிடையாது. அப்போ கம்யூனிஸ்டுகளே கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லுவாங்க? அறிஞர், மாமேதை அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. தோழர் கார்ல் மார்க்ஸ், தோழர் லெனின், தோழர் ஜேவி ஸ்டாலின், சர்வாதிகாரி என்று சொல்லப்பட்ட, ஹிட்லரை தோற்கடித்த, ஹிட்லர் ஸ்டாலினுக்கு பயந்துதான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனான், அந்த ஹிட்லரை தோற்கடித்த ஜேவி ஸ்டாலின் நாங்களாம் ரொம்ப மதிக்கிறோம். தோழர் ஸ்டாலின், அவ்வளவுதான். நானும் அதான் சொல்லுவேன், தோழர் ஸ்டாலின். மாவோவும் அதான் சொன்னார், தோழர் ஸ்டாலின் சொன்னார், மாவோவே அதான் சொல்லுவோம். அதுதான் வந்து ஒரு நல்ல அரசியல். அரசியல் பண்பாடு. நீங்க சொல்றது மரபு, அது பழமை. மரபு என்றாலே பழமை தானே. அதை விட்டு விட்டு முதல் பிரதமரான நேரு அவரே வந்து மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. இவ்வளவு கேவலமானது. என்ன மாமா, என்ன மாமான்னு நான் கேட்டேன்னா நல்லா இருக்குமா? அதனாலதான் நான் கேட்கல. காந்திய தாத்தா அப்படின்றோம், அதுவும் தப்பு தான். யாரை சொன்னாலும் சொல்லிட்டேன்ல, யாரை சொன்னாலும் தப்பு. அதுக்கு உதாரணம் சொல்றோம். இந்த தரப்புல கம்யூனிஸ்ட்ல எடுங்க, உலகம் முழுக்க இருக்கிற கட்சி. உங்க கட்சியில எத்தனை நாட்டுல இருக்கு, எத்தனை நாள் இருக்கும் இன்னும் இந்த கட்சிலாம்? கம்யூனிஸ்ட்ல 200 வருஷமா, 175 வருஷமா உலகம் முழுக்க இருக்க கட்சி. என்ன சொல்லுவான்? காம்ரேடு இங்கிலீஷ்ல. கேரளத்துக்கு போனா சகாவு, தோழருங்கிறதுக்கு இணையான வார்த்தை சகாவுன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அதுதான் அரசியல். அரசியலுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள உங்களை கூப்பிடுற மாதிரி எல்லாம் வெளியே வந்து கூப்பிடாத, அருவருப்பானது. இப்ப உள்ள தலைமுறையினர் அதை தான் எதிர்பார்க்கிறாங்களா? அந்த அருவருப்பானது இருக்கட்டும். அவர்கள் விதி அப்படித்தான் என்றால், அவர்கள் விதி அப்படித்தான் என்றால் அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அவ தமிழ்நாடு வந்து ஒரு 50 ஆண்டு காலம் பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம். அதாவது ஜெயகாந்தன் வந்து சொல்லுவார், நல்லதைத்தான் சொல்லுவேன், உள்ளதைத்தான் சொல்வேன், விரும்பியதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஜெயகாந்தன் வார்த்தை. மிகப்பெரிய எழுத்தாளர், சாகித்ய அகாடமி எல்லாம் வாங்கினவர் நினைக்கிறேன். அவருடைய நாவல் வந்து திரைப்படமா வந்து பெரிய வெற்றிகள்லாம் பெற்றது. ஜெயகாந்தன்னா இப்பவும் தமிழ்நாட்டுல எல்லோருக்கும் தெரியும். அவர் அதான் சொல்லுவார், உள்ளதைத்தான் சொல்வேன், நல்லதைத்தான் சொல்வேன். இவர் விரும்புறதெல்லாம் சொல்லணும்னா அதெல்லாம் முடியாது. நீ என்ன வேணாலும் விரும்பு. அந்த விருப்பத்திற்கு காரணம் வந்து உன்னுடைய புரிதல் பற்றாக்குறை. அந்த விருப்பத்தின் விளைவு நீ ஒன்றும் சாதிக்க முடியாது. ஏமாற்றம் தான் உனக்கு வரும். அது யாராக இருந்தாலும் சொல்லணும், எத்தனை லட்சம் பேராக இருந்தாலும் சொல்லணும். அது 9 லட்சம் பேர்லாம் கிடையாது. ஒரு மிஞ்சி போனா 18 லட்சம் வாக்குகள் வாங்கலாம், 20 லட்சம் வாக்குகள் வாங்கலாம், 3%. இவங்க 40 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் படிப்படியாக வளர்ந்த வளர்ச்சி. நாம் தமிழரே அதுவே வந்து அவர் மேடையில பேசுறது வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசுற மாதிரி இருக்காது, ஒரு நாடகத்தன்மை அதுல இருக்கும். அதுவே வந்து ரொம்ப பேருக்கு எரிச்சல் விட்டோம். அரசியல் தலைவர் வந்து மேடையில எப்படி பேசணும்னா சில ஒழுங்குகள் இருக்குங்க, அதெல்லாம் எழுத முடியாது. இதெல்லாம் அன்ரிட்டன் ரூல்ஸ், எழுதப்படாத சட்டங்கள்னு சமூகத்துல நிறைய விஷயங்கள் உண்டு. அதெல்லாம் யாரும் எழுதி வைக்கல, எழுதி வைக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா ஒருத்தர் பேசும்போது பார்த்தா அவ்வளவு அருவருப்பா இருக்கும். பச்சை நடிப்பு துல்லியமா தெரியும். விஜய் பேச்சும் அப்படித்தான் இருந்தது, நடிப்பு தானே ஒழிய அதுல எந்த உண்மையும் கிடையாது, எந்த உண்மையும் கிடையாது. 40-50 வருடம் காலம் தமிழகத்தை வந்து ஆண்ட திராவிட கட்சிகள் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு ஆக்டர் அவரை பார்த்து வந்து பயப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஜயோட செல்வாக்கு அதை நம்ம பார்த்துதானே ஆகணும். இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. மக்கள் நினைப்பது மக்களுக்கு அது விஜய் மட்டுமல்ல, யாரு அந்த இடத்துல வந்தாலும் கூட அதிமுக திமுக அதற்கு ஒரு மாற்று சக்தி வேணும். அது அப்படிதான் வந்து விஜயகாந்த கொண்டு மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள். அதாவது வந்து திமுக அதிமுகவுக்கு சேர்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா 2 பேர் கட்சியும் சேர்த்து 65-66% ஓட்டு இருக்கும். மிச்சம் 34 இவர்களை விரும்பவில்லை. இந்த 66 இவங்களை விரும்பி வாக்களிக்கவில்லை. 66 ஒரு 16 இல்ல 26 வேற வழி இல்லைன்னு வாக்களிக்கிறாங்க. இவங்களுக்கு விரும்பி வாக்களிப்பது 40% தான் இருக்கும். திமுகவுக்கு 20, ஏடிஎம்கேக்கு 20. அந்த ஒரு வாய்ப்பு இப்ப வந்து விஜய் வாங்குகிறாரு, வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கூட அவர் வந்து இப்போது வந்து அஇஅதிமுகவின் வாக்கு வங்கி கொஞ்சம் கூட குறையவில்லை. கடந்த ஆண்டு தேர்தல் நீங்க பாத்தீங்கல்ல, ஓராண்டு 3 மாதம் தான் ஆகுது. 2024 மே மாத தேர்தலில் அவர்கள் வாக்கு குறைந்ததா?
21 சட்டமன்ற தேர்தலை நீங்க எடுத்துக்கொண்ட 2021 சட்டமன்ற தேர்தலிலே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் 30 தொகுதி தோத்துருக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு 66ஓட 30 கூட்டினீங்கன்னா 96,000, இவங்களுக்கு 125 30 குறைச்சிங்கன்னா 95,000. அப்ப ஏடிஎம்கே தோற்று விட்டது என்பது இந்த அரசியல் தேர்தல் கணக்கு, தேர்தல் கமிஷன் கொடுக்கிற வெற்றி தோல்வி கணக்குல தோற்று விட்டது. வாக்குகள்னு ஒண்ணு பாக்கலாம்ல, அதுதானே கருணாநிதி பாணி. கருணாநிதி எப்பவுமே தோத்தோடனே வாக்கு தானே சொல்லுவார். அப்ப இப்போது திமுகவுக்கும் அது புரியணும்ல. வாக்குகள் ரொம்ப ஒண்ணும் ஏடிஎம்கே கீழே எல்லாம் போகாது. அந்த கட்சியின் தன்மை, அந்த கட்சிக்கு வாக்களிப்பவர்களின் தன்மை. ரெட்டையில நின்னுதுன்னா அதுக்கு போட்டுருவாங்க, அப்புறம் அதுல வினாவே கிடையாது. திமுகவிலையும் உள்ள நடுத்தர வர்க்கம் கொஞ்சம் ஓட்டு நிச்சயமாக வெளியே போகும். எவ்வளவு அதிருப்தி. இப்ப இது அண்ணா பல்கலைக்கழகம், இப்ப ஒரு சமூகமே கவின் கொலையில அப்படியே ஒரு வாக்கு கூட அங்க இருந்து வராது. தென் மாவட்டங்கள்ல இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. பெண்கள் மீதான வன்முறை அண்ணா பல்கலைக்கழகம் அது உச்சம். அதற்கு அப்புறமும் மேலும் 1-2 இருக்கு. அதிமுக காரர் ஒருத்தர் போராடினார வேலூர் பக்கம், அரக்கோணம் பக்கம். அப்ப அதுலயுமே அவங்களுக்கு பேர் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. திமுகவுக்கு ஆட்சியில இருந்தாலே பேர் கெட்டு போகும் என்பது பொதுவான விஷயம். ஆனா குறிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். பெண்கள் பாதுகாப்பு என்பது முக்கியமான விஷயம். ஒரு கல்லூரி பல்கலைக்கழகம், அங்கே கூட ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இதெல்லாம் பயங்கரமா ஓட்ட பாதிக்கும். ஏற்கனவே விழுந்த வாக்குகள் வெளியே போகும். அவங்களாம் சொல்லிக்கிட்டா இருப்பாங்க, நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. தேர்தல் நேரத்துல மட்டும் அந்த பூத்துக்கு போகும்போது மட்டும் தான் மாத்தி இதுல வரலாறு திரும்புகிறதுன்ற ஒரு தலைப்புல 1967 1977 அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு டிவிகேவுடைய மாநாடுல. 67ல தான் அண்ணா ஆட்சியை பிடிக்கிறார் 2 வருட காலம். 77ல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சு 10 வருட காலம், 87 வரைக்கும் அவர் இருக்கிறாரு. சோ அந்த வரலாறு திரும்புகிறது. அப்ப 2026ல என்ன வரலாறு திரும்பும்? 67 77 அப்படின்னா 87ல திரும்பி இருக்கணும்ல, 97ல திரும்பி இருக்கணும்ல, 2007ல திருந்தல. அவரு மேற்கோள் காட்டுறது அண்ணாவையும், அதாவது அந்த காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அதை முறியடிச்சுட்டு அண்ணா வர்றாரு. அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சியை படிக்கிறார். அப்ப கரெக்ட். அப்படின்னா 2007ல தானே வரணும். சரி, 2006லயே வருதுன்னு வைப்போம் ஒரு மாற்றம். அது நாம் தமிழரா இருந்தா இவர் என்ன பண்ணுவாரு? 2026 நீங்க 26 27ல தானே வரணும். 7 தானே வருது. சரி, கொஞ்சம் முன்ன வச்சுக்குவோமே. இப்ப என்ன 2026ல அப்படி ஒரு மாற்றம் அந்த மாற்றம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா போயிடுச்சுன்னா இவர் என்ன பண்ண? அப்படியும் இருக்கலாம் இல்லையா? அவங்க 8% வாக்குகள் வாங்கி காட்டி இருக்கிறார்கள். இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரர் அப்படி பேச, நான் நாம் தமிழர் கிடையாது. இப்ப நீங்க கேட்ட வினாவுக்கு ஒருத்தர் அப்படியும் பதில் சொல்லலாம்ல. நாங்கள் 8 அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சி சொல்லுவாங்கல்ல, அப்படியும் இருக்கலாம்ல. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது மக்களுக்கு. தேவை தமிழ்நாடு மட்டுமல்ல, இதற்கு மாற்றாக ஒரு கட்சி இந்தியா முழுக்க அமெரிக்க மக்களுக்கும் தேவை இருக்கிறது, ருஷ்ய மக்களுக்கும் தேவை இருக்கிறது, சீன மக்களுக்கும் தேவை இருக்கிறது. எங்கேயுமே மக்களுக்கான ஆட்சி நடக்கவில்லை. உலகம் முழுக்க நான் சொல்றேன். யுனைடெட் கிங்டம், பிரிட்டன்லயும் மக்களுக்கான ஆட்சி நடக்கவில்லை. பல்வேறு பிரிவு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டன்லயும் பிரான்ஸ்லயும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே எல்லா இடத்திலும் மக்களுக்கு மாறான, மக்களுடைய கருத்துக்களுக்கு மாறான, மக்களுடைய நலன்களுக்கு மாறான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் விரும்பும் ஆட்சி அல்ல. அப்ப மக்கள் விரும்பும் மாற்றம் எப்படி வரும்னு பார்க்கணும். மக்கள் ஏதோ ஒரு கற்பனையில, அதாவது சினிமாவை மாதிரி நினைக்கிறாங்க. சினிமாவில தான் ஒருத்தர் திடீரென்று குதித்து மக்களை காப்பாற்றுவார், இல்ல பாதிக்கப்பட்டவர்களை அடக்கப்பட்டவர்களுக்காக ஆதரவாக அவங்களை காப்பாற்றுவார். யதார்த்தத்தில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆனாலும் இளைய தலைமுறை நம்புறாங்க. அதை பத்தி சொல்லணும்னு நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஐயோ பாவம், விளைவு நல்ல விளைவு எதுவும் இருக்காது, மீண்டும் ஏமாந்து போவார்கள். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் சொல்றேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எத்த தின்னா பித்தம் தெளின்னு. எதையா தின்னா அந்த நோய் குணமாகுமா? நோய்க்கு என்ன மருந்தோ அதைத்தான் நான் சாப்பிடணும், அப்பதான் நோய் குணமாகும். எதையாவது எடுத்து தின்னுட்டா நோய் அதிகமாக கூட ஆகும். நீங்க இப்ப இந்த வினா நல்ல வினா. இதுக்கு இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல். தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசே பரவாயில்லைம்பாங்க. இப்ப புதுசா வந்த கட்சி தேவதையா கூட இருக்கலாம், ஆனா அது என்ன பண்ணுன்னு தெரியாது. இது பிசாசு தான். ஆனா எப்ப கழுத்த கவும் எப்ப காலை கடிக்குன்னு தெரியும். நம்ம அதை ஏற்கனவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம் இந்த பிசாசை. அதனால இதுவே பரவாயில்லை என்று ஓட்டு வாக்களிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. இது தெரியாத தேவதையா கூட இருக்கலாம், ஆனா தெரியாது. தெரிந்த பிசாசுக்கே வாக்களிச்சிரும். அதை சமாளிச்சிருக்கோம். திமுகவோட வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 5 வருட காலம் தான் அவங்க ஆட்சியில இருப்பாங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 2 டைம் 10 வருடங்கள் ஆட்சியில இருந்திருக்காங்க. சோ அந்த வரலாறு இப்ப மாறுமான்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? 2026ல அப்படி பார்த்தாலும் டிஎம்கே 5 வருடம் தான் இருப்பாங்க. ஏடிஎம்கே இப்ப 10 வருஷம் இருந்து காட்டிட்டாங்க. அடுத்த 10 வருஷம் ஏடிஎம்கே தானே இருப்பாங்க.
அப்படி ஏடிஎம்கார் அப்படித்தானே சொல்றாரு. அதுதான் அவரு விஜய் சொன்ன அந்த வரலாறு எங்க மாறுமான்றதை நம்ம பார்க்கணும் பொறுத்து இருந்து. பார்க்கணும். சோ ரொம்ப ரொம்ப நன்றி தோழர், நீங்க இவ்வளவு நேரம் வணக்கம் கொடுத்து நிறைய விடயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ பார்க்கலாம் 26 எப்படி தேர்தல் அமையுதுன்றத உங்களை மாதிரி நானும் வந்து ரொம்ப அவளோட காத்துட்டு இருக்கிறேன். சோ செங்களம் என்பது உங்களுக்கான தளம். பார்க்கக்கூடிய அனைத்து உறவுகளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்கள் கண்டிப்பாக வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி. நன்றி, வணக்கம்.